இல்ல எனக்கு புரியல. பிராங்கா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? வர வர இந்த ஏஐ வச்சு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க முக்காவாசி பேர் பஸ் ஏறுனா அந்த டிக்கெட் வாங்குன மிச்ச காச கேட்கறதுக்கே பயந்துட்டு இருக்க டைம்ல, பஸ்ஸுக்குள்ள நாய்க்குட்டி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஏஐ இமேஜ வச்சு பயங்கரமா ஒருத்தர் பிராங்க் பண்ணி விட்டுருக்காப்ல. ஒருத்தர் ஸ்லீப்பர் பஸ்ஸ புக் பண்ணி அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்து, ChatGPTல போட்டு இந்த மாரி எனக்கு வந்து இந்த இமேஜ்ல நாய் இருக்க மாரி எடிட் பண்ணி குடுன்னு சொல்லி அந்த இமேஜ டவுன்லோட் பண்ணிட்டு போய் அங்க இருக்க கிளீனர் கிட்ட வண்டிக்குள்ள நாயெல்லாம் லோடா, வண்டிக்குள்ள நாய்க்குட்டி வந்துருச்சுன்னு சொல்லி அவர பதற விட்டு, அவர் போய் எல்லா சீட்டு கடியிலயும் தேடுறாரு. இங்க தான் பார்த்தேன், இந்த சீட்டு கடியில போய் பாருங்க, அங்க பாருங்கன்னு சொல்லி வண்டி பூரா ராவ விட்டுட்டு, கடைசியில இது பிராங்க்ன்னு சொல்லி முடிச்சுட்டாப்ல. அந்த வீடியோ கீழ வந்து எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிராவல்ல வந்து பாம்பு இருக்க மாரி இது பண்ணுங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சொல்லி, அவர போட்டு செஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. உண்மையிலே இத யோசிச்சு பார்த்தா, அந்த கிளீனரோட நிலைமைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஸ்கிரிப்டட் வீடியோ தான். நாங்க எல்லாம் பிளான் பண்ணி பேசி வச்சு தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ட பார்க்காம இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஏதோ ஒரு பஸ்ஸில் பண்ணி தொலைஞ்சாங்க. பஸ்ஸை பாதியிலே நிறுத்தி உடனே அடிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இறங்கி போ, உனக்கெல்லாம் போய் ஊரில் விட முடியாதுன்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.